வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி இணைஞ்சிருக்குங்க பாமக. ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரோட இல்லத்தில் நேரில் போய் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்குங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்திச்சிருக்காரு. எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க, இன்னும் அதிமுக கூட யார் யாரெல்லாம் வர போகிறாங்க, எந்த முக்கிய அமைச்சர்களாக வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு கட்சியில் இணைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இப்போ தாங்க இதே ஒரு பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்குங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இப்போது அதிமுகவில் இணைஞ்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 23லேருந்து 25 சீட்டு கேட்டிருக்கதா தகவல்கள் வந்துருக்குங்க. அதில் முக்கியமான மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்கிறது தருமபுரி, விக்கிரவாண்டி, கிருஷ்ணகிரி இந்தமாரி மாவட்டங்களில் மேக்ஸிமம் சீட் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. இது வந்து எதிர்பார்த்த ஒரு கூட்டணின்னு சொல்லாங்க. ஏன்னா திமுகவை ரொம்பவே விமர்சித்து ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இந்த வாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது, மகா கூட்டணி அதிமுக கூட்டணி தான் சொல்லிட்டு பேச்சு ப்ரெஸ் மீட்டில் பேசுறதை பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் யாரெல்லாம் கூட்டணிக்கு வர போகிறாங்க அதிமுக கூடன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி போயிட்டுருக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு பாஜக, அதிமுக, பாமக 3 பேர் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேமுதிக இருக்குது, அவங்க கூட்டணி அறிவிக்கலை. அமமுக இருக்காங்க, அவங்க இன்னும் கூட்டணி அறிவிக்கலை. சிறிய கட்சிகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி தேமுதிக எனக்கு தெரிஞ்சு அறிவிச்சிருவாங்க கூட்டணி யாரு கூடன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அதிமுகவோட கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அப்புறம் அமமுக கிட்ட பேசுவாங்க. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுகவில் இணைக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வேலைகள் போயிட்டுருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா அமமுகலாம் ஒன்றா வந்துட்டாங்கன்னா பழைய அதிமுக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அதிமுக பலத்துக்கு வெற்றி பெறுவாங்க. பட் திமுக இப்போதைக்கு பின்னடைவு நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா கருத்து கணிப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக ஃபேவராக தான் இருக்குது. ஒரு 180லேருந்து 190 தொகுதி சாலிடாக நம்ம அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கணி வெளியாயிருக்கு. அது பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஒரு பக்கம் தொல் திருமாவளவன் அவர்கள் டிவிக்கெல்லாம் இணைய போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி போட்டு வைக்க வேண்டியதாக சுச்சுவேஷன் வந்திருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லிட்டு தளபதி நடிகர் விஜய் கூப்பிட்டுருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்களையும் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்களையும் நேரில் போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்குங்க. சொல்ல முடியாது, திக்குன்னு வந்து ஒரு மாதத்தில் நாங்கள் டிவிக்கே கூட இணையிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவரும் இணையத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி இணைஞ்சால் நிறைய திமுகலேருந்து அமைச்சர்களாக கூட டிவிக்கெல்லாம் இணைய போகிறதாவும் நிறைய வதந்தி வந்துட்டுருக்கு. அது வதந்தியாக உண்மையான்னு சொல்லிட்டு போக போக நமக்கு தெரியுங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த கூட்டணி நல்லா இருக்குது, டிவிக்கே யார் கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்கள், உங்களோட எதிர்பார்ப்பு என்ன சொல்கிறீங்க? அதிமுகவோட பாமக கூட்டணி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.